சொசைட்டியில் வந்து எல்லாருமே இம்பார்ட்டன்ட். ஏனென்றால் சொசைட்டியில் வந்து ஒரு ஆக்கள் வந்து ஒரு மாதிரி. அப்போ வந்து ஒரு ஆக்கள் அவங்க திங்கிங் மைட் பி டிஃப்ரெண்ட், யூ கேன் லேர்ன் ஃப்ரம் தெம். த ஒர்க் எத்திக்ஸ் மைட் பி டிஃப்ரெண்ட், யூ கேன் லேர்ன் ஃப்ரம் தெம். ஸோ இட்ஸ் வெரி 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 காம்ப்ளிகேட்டட், யூ நோ. ஸோ யா, சொசைட்டி ஃபங்க்ஷன் ஆகில் ஈகோசிஸ்டம் வந்து ரைட்டாக இருந்தால் தான் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு விளங்கிச்சா? ஸோ ஏ 2009ல் 2008ல் பிடிச்ச பைத்தியம் இப்போ கூட விட்டு போயில்லை. அப்போக்கே நீங்கள் சொல்லலாம் நான் ஒரு சோல்ஜர் பாடி வந்து சோல்ஜர் மாதிரி இருக்கும், ஒல்லி அப்படி இருக்கும். இப்போ இந்த அப்படியே 2000 இன்னும் நடந்து படித்து கொண்டு வந்தேன்னா இதாது அப்படியே போயிட்டு இப்போ இது நான் பெயிட் எல்லாம் போட்டு இப்போ இந்த ஜெயிலுக்குள்ள போயிட்டு வெளியால் வந்த அப்புறம் தான் மெதுவாக தான் பொலிட்டிக்ஸை நான் மாற்றில்லை யூகேல. நான் இங்கே ஸ்காட்லாண்ட் வந்து தான் இங்கே லேபர் ஸ்ட்ரைக் பவர். ஏன்னா நான் இந்த நாட்டுக்கு வரும்போது 1999 ஆண்டு 1999 அப்படியே டோனி பிளேயர் இருந்தவர். தமிழ் ஆக்களுக்கு வந்தது செல்வம் சூப்பராக இருந்த நாடு. இப்போ வந்து கன்சர்வேட்டிவ் வந்த பிறகு எனக்கு வந்தது ஒரே பிரச்சனை, போலீஸில் மாட்டுறேன்னு அது இது வந்து நான் உள்ளுக்க போன பிறகு மெதுவாக தான் பொலிட்டிக்ஸை நான் மட்டும் இல்லை வேறு ஆக்களும் சேர்ந்து வந்தது மெதுவாக மாற்றினவன். பார்த்துனீங்களா எவ்வளோ சீட் வின் பண்ணவங்க? இட்ஸ் ரிடிகுலஸ் மேன். லேபர் எவ்வளோ சீட் வின் பண்ணு பார்த்தீங்களே. ஓ மை காட். இல்லை, லேபர் வந்து கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஆனால் லேபர் லீடர் இஸ் நாட் பூ. அவர் வந்து கஷ்டப்பட்ட ஆக்கள், பெரிய கஷ்டப்பட்ட அவருக்கு வந்து சொத்து லேண்டுகள் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யூ கான் ஜஸ்ட் சே லேபர் வந்து பூர் அண்ட் தே ஹெல்ப் பூர் பீப்புள். இட்ஸ் நாட் லைக் தட், யூனோ. கன்சர்வேட்டிவ்லேயும் வந்து கஷ்டப்பட்ட ஆக்கள் இருக்கணும் தானே, ஏன்னா சும்மா சொல்லல. அது அங்கே பொலிட்டிக்ஸ் முதல் டொனால்ட் ட்ரம்ப் வந்த சரியா, முதல் டொனால்ட் ட்ரம்ப் வந்தோடனே எனக்கு ஒரு இருந்தேன். எனக்கு வந்து அமெரிக்கன் பொலிட்டிக்ஸ் பெருசாக வந்து விளங்க இல்லை எனக்கு. வந்து ஜோ பிடன் இல்லை, எப்படி எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்டா, ஜோ பைடன் சரியா. அவர் இஸ் நாட் அ பேட் காய், யூனோ. அவருக்கு வயசு கூட போயிட்டு அவர் ஒரு ஸ்டேஜில் ஒரு கக்கா இருக்கும்போது ஐ ஃபக்ட் யுவர் வைஃப், he said something like that to some next guy. ஐயோ கடவுளே, he is so funny. டொனால்ட் ட்ரம்ப் இஸ் நாட் அ பேட் காய் as well, you know. அவர் முதல் வந்துட்டு இப்போ திரும்ப வந்திருக்கிறேன். நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணினேன். என்னடா எனக்கு ஒன்றும் விளங்க இல்லை. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் கொஞ்சம் கெட்ஸ் ஆங்க்ரி குயிக்லி. பட் அவர் கதைக்கிற விதங்கள் சிலதுகள் வந்து நீங்கள் வந்து விதங்கள் இல்லை, அவர் சில கதைகள் வந்து இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். என்ன செய்கிற அவர்கிட்ட மம் இஸ் ஆல்சோ ஃப்ரம் ஸ்காட்லாண்ட். நான் ஸ்காட்லாண்ட் நினைக்கிறேன், இப்போ எடின்பராவில் நினைக்கிறேன். அண்ட் யூனோ கிங்ஸ் கிங் Buckingham Palace king, king's dad is also from Edinburgh, Scotland. It's very interesting. பார்த்துறீங்களா, ஒரு நாட்டில் 4 நாள் இல்லை, 4 நாடு இல்லை, எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறோம். பட் ஸ்காட்லாண்ட் சம்டைம்ஸ் தே ஆஸ்க் ஃபார் ரெஃபரண்டம். அப்படி தான் மொழி பண்ணுறது. நம்பர் 10லேருந்து கொஞ்சம் காசு அனுப்பிண்டு பிள்ளைங்கச்சா. ஸ்காட்டிஷ் ஆக்களுக்கு அவங்களுக்கு ஸ்காட்லாண்டில் வந்து எஸ்எம்பி, நேஷ்னல் ஸ்காட்டிஷ் பார்ட்டி சரியா, அவங்களும் பரவாயில்லை நல்லவங்களாம். பட் லேபர் கொஞ்சம் ஏரியா பிடிச்சிருக்குறாங்க. அந்த என்னடா இப்போ லேபர் வரும்போது வந்து கணக்கு சீட் எடுத்தவங்க இல்லை. இப்போ எஸ்எம்பிக்கு கொஞ்சம் சீட் வந்து லூஸ் பண்ணிட்டேன்.
வெயிட்ஸில் லேபர் தான், நடுவலன் லேபர் நினைக்கிறேன். நோர்தன் நான் எல்லா இடத்துக்கும் போட்டான், பட் நோர்தன் ஐலண்ட் மட்டும் போகல. இங்கே இருந்த ஒரு ஷிப் போகுது நோர்தன் ஐலண்டுக்கு. ஒரு நாள் சும்மா போய் பார்த்துட்டு 1 day ட்ரிப் போயிட்டு வருவோம்னு யோசிக்கிறோம், பார்ப்போம். எல்லாத்துக்கும் காசு வேணும். இப்போ இந்த பாஸ்கெட்டில் அமேசானில் 1200 கிட்ட வந்து பாஸ்கெட்டில் இருக்குது, அது வேண்டணும். கிரெடிட் கார்டில் -1700 போய் கொண்டு இருக்குது. காசுக்கு நடுவில் பின்னால் போகக்கூடாது. என்ன வேறு காசுக்கு நடுவில் பின்னால் போகக்கூடாது. கொஞ்சம் ஏதோ பார்க்கணும். என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணிடலாம். நான் வந்து மிஷின் மாதிரி வேலை செஞ்சிடலாம். நான் யூனிவர்சிட்டி படிக்கும் போது மிஷின் மாதிரி தான் வேலை செஞ்சிடலாம், உடுப்பு கடையில். சரியா, ஜப்பனீஸ் ஷாப்பில் பேருந்து வந்து ஐ ஸ்டார்ட் ஒர்க்கிங் இன் சென்ட்ரல் லண்டன் ஆஃபீஸில். பட் லைஃப் கோஸ் ஆன், யூனோ. அதான் எனக்கு வந்து அந்த ஆஃபீஸ் கல்ச்சர் வந்து கொஞ்சம் தெரியும். ஒரு இன்வார்மெண்ட்டில் இருந்தால் தானே அந்த இன்வார்மெண்ட் கொஞ்சம் விளங்க வரும். என்ன விளங்குச்சா? விளங்காட்டி சரி, ஓகே பாய். என்ன செய்கிறோம், மண்டே எனக்கு பே பண்ணுவாங்க. ஆல்கோஹால் முடிஞ்சு போச்சு. எனக்கு வந்து ஆல்கோஹால் அடித்தால் என்ன, அடிக்காட்டி என்ன, நான் நோமலாக தான் இருப்பேன். அடித்தாலும் நோமலாக தான் இருப்பேன், அடிக்காட்டிலும் நோமலாக தான் இருப்பேன். ஐயோ, என்ன செய்கிறேன்னு யோசிக்கிறேன். எனக்கு மண்டே தான் காசு வரும். அண்ணங்காரன்ட்ட 25 pounds எடுத்துனா கொஞ்சம் காசு கொடுத்து வச்சுக்கேன். கனகா காசு இல்லை, கொஞ்சம் காசு அவசரத்துக்கு எடுக்கிறதுக்கு. ஸோ மண்டே வந்து கொஞ்சம் காசு அண்ணங்காரன்ட்ட போட்டு விடுவேன். எனக்கு சேவ் பண்ண தெரியும். எப்போ நான் ஸ்மோக்கிங்கும் தண்ணியும் தொடங்கினோனோ அப்பையிலேருந்து எனக்கு சேவிங் கண்டாலே என்னன்னு தெரியாமல் போயிட்டு.